Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 586 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ட்ரெஃபல்கர்ல ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணி ஸ்மோக்கரையும் சரி ஸ்மோக்கரோட ஆளுகளையும் சரி அப்படியே பதற விட்டால. அதுவும் கப்பல்லாம் பறக்குது, கல்லெல்லாம் பறக்குது, அதுல இருக்க பேரல்ஸ் எல்லாம் பறக்குது. எல்லாத்துக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க கப்பல் இப்ப தலைகீழ இவங்கள பார்த்து நின்றுட்டு இருக்குது. அது மட்டும் இவங்க மேல வந்து விழுந்துச்சு சாணி சட்னி தான். உடனே கூட இருக்கவங்க எல்லாம் ஸ்மோக்கரை பார்த்து கத்துவாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆகும்னு நாங்க தான் அப்பவே சொன்னமே, எதுக்கு தேவையில்லாம இப்படி வம்பிழுத்து வச்சீங்க, இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், ஏன் அப்படி கோர்த்து விட்டேன்னு அவனை வண்ட வண்டியா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் அப்படியே கொலை வெறியில ட்ரெஃபல்கர்லாவை பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்குது. அதே நேரம் இங்க உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருந்தாங்களே நம்ம ஆளுங்க, அவங்க எப்படியாச்சு இன்னொரு எக்ஸிட்டை கண்டுபிடிச்சு அந்த வழியா எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அப்பதான் அந்த சாமுராய் சொல்லுவான், டேய் என்ன வெட்டினவன் அங்க நின்றுட்டு இருந்தான்டா, அவனை விடமாட்டானா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பான். அது வேற யாரும் இல்ல, ட்ரெஃபல்கர்லா தான். அதனாலதான் இவன் தலை பாடி காலுன்னு எல்லாம் கண்டமா போயிருக்குது. அவங்கிட்ட போய் வம்புழுத்தா பின்ன அவன் என்ன பண்ணுவான். பட் ஆனாலுமே அவன் திரும்பி போகணுங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். திரும்பி போனா நேவி ஆளுக படுக்க போட்டு பின்னாடி ஒயிட் வாஷ் பண்ணி விட்டுருவானுங்க. அதெல்லாம் வேண்டாத வேலை, நம்ம வேற ஏதாச்சும் டோரை கண்டுபிடிச்சுதான் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி எல்லாம் விழுந்தடிச்சு ஓடுவாங்க. ஆனா இவங்க கண்ணுக்கு எங்கேயுமே எக்ஸிட் இருந்த மாதிரி தெரியல. பிராங்கி என்ன பண்ணுவான், அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, யாம் இருக்க பயமே, நான் பாத்துறேன்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு போவான். அதுவும் அவன் காலில் இருக்க ரோலரை வச்சு உருண்டு போறது பாக்குறதுக்கு செம்மையா இருக்குது. அந்த டைம் ட்ரெஃபல்கர்லாம் அந்த சாமுராயை நோட் பண்ணியிருப்பான். இவங்களுக்கும் அந்த சாமுராய் பயலுக்கும் என்ன சம்பந்தம், ஏதோ சரியில்லையே, இவங்களை எஸ்கேப் ஆக விட்டா நமக்கு தான் பஞ்சாயத்துன்னு கையில ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணி அப்படியே அடிச்சு விடுவானா. அதே நேரம் அவங்களையும் கவர் பண்ணி ஏதோ ஒரு பெரிய ரூம் மாதிரி கிரியேட் ஆகும். ரூம்குள்ள போயிட்டாதான் அவன் ஒரு வழி பண்ணிடுவானே. ஆனா நல்ல வேலை அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆளுகளை எதுவும் பண்ணல. எல்லாரோட நெஞ்சிலையும் ஒரு குத்து குத்துவான். அவங்க 4 பேர்த்தோட ஹார்ட்டும் வெளியில வரும். அது எல்லாத்தையுமே குழப்புன்னு குழப்பி மறுபடியும் உள்ள வச்சு தள்ளிடுவான். அது ஹார்ட்ன்ட்டு கிடையாது, அது அவங்களோட உயிர்னு வச்சுக்கலாம். ஓடிட்டு இருக்கும்போது என்ன ஏதோ ஆனமா இருந்துச்சு, அண்ட் ஏதோ சரியில்லை, என்னால ஓட முடியலன்னு சொல்லி நமி சொல்லுவா. அதுவும் எப்படி சஞ்சியோட வாய்ஸ்ல சொல்லுவா. அதுக்கப்புறம் சிகரெட் எடுத்து வாயில வைக்க போவான், கையில ஒண்ணுமே இல்ல. எப்பவுமே நம்ம பையன் தான் சிகரெட் வச்சிருப்பானு. இங்க சஞ்சி சாப்பரோட வாய்ஸ்ல கத்திட்டு இருப்பான், வேற லெவல்ல மாஸ் காட்ட போறேன், அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன்னு. அவனுக்குமே ஒண்ணும் புரியல. இங்க பிராங்கி இந்த மாதிரி விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத, அதுக்கு இது நேரம் இல்லாம. ஆனா பிராங்கியோட உடம்புல நம்ம நமி பேசிட்டு இருப்பா, சாப்பரோட உடம்புல பிராங்கி. அவன் சூப்பர்னு கத்திட்டு இருப்பான். அந்த குழந்தைகளே பார்த்துட்டு என்னப்பா எல்லாம் மாத்தி மாத்தி ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அம்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா நோட் பண்ணுவாங்க, ஐயோ பெரிய வித்தியாசம் நடந்திருக்குன்னு. சஞ்சி தான் நான் பொம்பளையா மாறிட்டேன் அப்படின்னு கத்திட்டே ஓடுவான். அதுக்கப்புறம் பிரேக்கப் போட்டு என்ன எல்லாருமே இப்படி கொலாப்ஸ் ஆயிட்டோம், என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன். அதே நேரம் இந்த குழந்தைங்க பெபன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ட்ரெஃபல்கர்லாம் அங்க இருக்க கல்லு கட்ட கடப்பாரன்னு எல்லாத்தையுமே பறக்க வச்சு பயம்படுத்திட்டு இருப்பான். ஏதாச்சும் ராங்கா ட்ரை பண்ணாங்கன்னா அப்படியே மண்டையில விழும். ஸ்மோக்கர்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கட்டுப்பாயிருவான். எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும், ஒழுங்கா எங்க ஷிப்பை எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம கீழே இறக்கி வச்சிரு, அதுதான் உனக்கு நல்லதுமா. அவங்க கிட்ட கெஞ்சனா வாச்சு விட்டுருப்பான் போல. இப்படி மிரட்டி கேட்டவனே, சரி ஓகே உங்க ஷிப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனா அப்படியே இல்லைன்னு சொல்லி கத்திய வச்ச லைட்டா ஒரு வெட்டுவான். அந்த ஷிப் அப்படியே 2 துண்டா பொழந்துரும். அப்படியே கீழே போடுவான். ஐயோ நம்ம மேலதான் விழப்போகுதுன்னு தொண்டைகளே கத்துவானுங்க. அவனும் ஓட மாட்டானுங்க முட்டா பழுக. அதுக்கப்புறம் ஸ்மோக்கர் டஷிக்கியே ஓடுறத பார்த்துட்டு அத்தனை பேரும் தெரிச்செடுத்து ஓடுவானுங்க. அவன் அந்த கப்பலோட விடல, அடுத்து அங்க இருக்கிற ஒரு பெரிய ஐஸ்பர்க் அப்படியே மேல தூக்கி அதை ஒரு 4 துண்டா வெட்டுவான். அதுவும் டம்முன்னு கீழே வந்து விழும். மொத்தத்துல அந்த இடத்துக்குள்ள வச்சு எல்லாத்தையுமே செதுக்கிட்டு இருக்கான். கூட இருக்கவன் ஆளுகள்லாம், கேப்டன் நாங்க தான் முன்னாடியே சொன்னோம்ல, எதுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட சிக்க வச்சு சீனை வாங்கிட்டு இருக்கீங்க, வாங்க இப்போதைக்கு இங்கிருந்து கிளம்புவோம், அப்புறமா வேணா இவனை வந்து பாத்துக்குவோம், ஏன்னா இப்ப இருக்க நிலைமையில இவன் கூட எல்லாம் சண்டை போட முடியாதுமானுங்களா. அவன் தெளிவா சொல்லிடுவான், இனிமேட்டெல்லாம் உங்களை விட முடியாதுப்பா, நான் சொன்ன உடனே நீங்க போயிருக்கணும், ஆனா நீங்க கேட்கல, இனி எப்படி முடியும்னு அந்த ஐஸ்பர்க் ஷிப்னு எல்லாத்தையுமே டம்முன்னு அடிக்கி காட்டுவான். இனி அவங்க அந்த பாதி ஷிப்பை எடுத்து மறுபடியும் ஒன்னு சேர்த்தி டேப்பு போட்டு ஓட்டி, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஐஸ்பர்க்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி வெளியில போய் அதுக்கப்புறம் இவங்க கப்பலை மாத்துறதெல்லாம் வாய்ப்பே இல்லாத காரியம். காண்டாயி அப்படியே மிரட்டுவானுங்க, டேய் நீ வார்லாடு தானே, கவர்மெண்ட் காண்டி தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது நாங்களுமே கவர்மெண்டோட ஆளுங்க தான், நீ கான்ட்ராக்ட பிரேக் பண்ணி எங்களையே அட்டாக் பண்ற, இது சட்டப்படி குற்றம், நீ பண்ணதை நாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போறோம், அதுக்கப்புறம் உனக்கு வார்லாடுங்கிற போஸ்டிங்கே இருக்காதுமானுங்க. என்ன பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லி அப்படியே அவங்கள ஒரு ஸ்கேன் பண்ணுவானா. ஒரு சில பேரோட பாக்கெட்ஸ் எல்லாம் அப்படியே மின்னும். அப்புறம் கையா மடக்கி அப்படியே தூக்கி இந்த பக்கமா வீசுவான். அதான் அவனுக்கு வச்சிருந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல் எல்லாமே இவன் பக்கமா வந்துடும். முடிஞ்சு போச்சு. இனி அவனால போன் பண்ணியும் யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஹெல்ப்புக்குமே ஆளை வர வைக்க முடியாது, ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் ட்ரெஃபல்கர்லாவை பத்தி இன்ஃபார்ம் பண்ண முடியாது. பாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டானுங்க. அதான் எல்லாத்தையுமே சுருட்டிட்டானே. அவனுங்க காண்டாயி அது எங்களோட டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல், எவ்வளவு தைரியம் இருந்தா அது மேல கை வைப்பன்னு கத்துவானுங்க. கண்ணுகளா நீங்க இந்த ஐலாண்ட்ல பார்த்த எந்த விஷயத்தையுமே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண கூடாது, அதுக்கு நான் விட மாட்டேன்பா.
இவ்வளவு நேரமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஸ்மோக்கர் அடே கொய்யால ஓவர ஆட்டம் போட்டுட்டு இருக்க, உனக்கு நேரம் சரியில்லை, இரு பொழந்துடுறேன் பண்ணி அம்புட்டு வத்துக்குமே செம ஹாப்பி. ஸ்மோக்கரு தட்டி பிரிங்கம்மானுங்க பாஞ்சு போய் அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் இவனை கண்டுக்க கூட இல்ல. அசால்ட் அவன் அட்டாக்ல எஸ்கேப் ஆகி அவனை ஒரு வெட்டுவான். அவன் ஸ்மோக்கரை தான் வெட்டுனான். ஆனா அந்த வெட்டோட எஃபெக்ட் அங்க சுத்தி நின்னுட்டு இருக்கானிலே G5 ஆளுங்க அவனுக்கு மேல பட்டு அவனிலே பாதி ஆயிருவானுங்க. ஐயோ இடிய வெட்டிட்டா, நான் செத்துட்டேன் பையன், நான் ரத்தம் வரல, உயிரும் போகல, ஹவ் இட் இஸ் பாசிபிள்னு முழிச்சிட்டு இருப்பானுங்க. இப்படித்தான் சாமுராயும் 3 பங்கா வெட்டி இருக்கான். ஸ்மோக்கர் பார்த்துட்டு டேய் ஏன்டா சண்டை போடும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க, இந்த சர்க்கிளை விட்டு வெளியில போங்கடா. அவன் கிரியேட் பண்ண இந்த சர்க்கிள்குள்ள நின்னீங்கன்னா நீங்க எல்லாம் அவனுக்கு ஒரு பேஷண்ட் மாதிரி அறுத்து தள்ளிடுவான். ஏன்னா இது ஒரு ஆபரேட்டிங் ரூம். இந்த சர்க்கிள்குள்ள என்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே அவனால பக்காவா கண்ட்ரோல் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். அவன் ஒரு சர்ஜன் ஆஃப் டெத், உயிர் மேல ஆசை இருக்கவெல்லாம் தப்பிச்சிருன்னு சொல்லி அவனே அவனுக்கு பில்டப் ஏத்தி விட்டுட்டு இருப்பான். அந்த டைம் டஷிகி டேய் ட்ரஃபால்கர்லா உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன்னு வேகமா ஓடுவா. ஸ்மோக்கர் வேணா உன்னால முடியாது டஷிகி, ஏன்னா உன்னோட ஹாக்கி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, சொன்னா கேளுமா. ஆனா அவன் கேட்க மாட்டான். போன வேகத்துல வெட்டுறங்கிற பேர்ல பாஞ்சு வெட்டுவா. கேஷுவலா நின்னுட்டு இருந்தவன் அதே கேஷுவலா ஒரு வெட்டுவான். அவளோட கத்திய அப்படியே உடஞ்சிரும். அவ எப்பவுமே கொஞ்சம் பெஸ்டான ஸ்வாட்ஸை மட்டும் தான் வச்சிருப்பா. அவளோட ஸ்வாடையே வெட்டி தள்ளிட்டான்னா அப்ப இவன் ஸ்வாடு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை மட்டும் வெட்டுனா பரவாயில்லையே, அவளையும் வெட்டியிருக்கான். அப்படியே அவளோட பாடி பாதியாகி கீழே விழும். அந்த டைம் ட்ரஃபால்கர்லா கொடூரமா லுகூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.